ஹலோ வியூவர்ஸ். ஆசிய கோப்பை 2025 தொடரில் இந்திய அணி 3 லீக் போட்டிகளில் பங்கேற்று விளையாட உள்ளது. செப்டம்பர் 10ஆம் தேதி ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக விளையாடும் இந்திய அணி அடுத்த 14ஆம் தேதி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும். இதனைத் தொடர்ந்து 19ஆம் தேதி ஓமனுக்கு எதிராக இந்தியா விளையாடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல் லீக் போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான இந்தியா பிளேயிங் 11 அணி எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. துணை கேப்டன் பதவியை சுப்மன் கில்லுக்கு கொடுத்துவிட்டனர். இதனால் அவர் ஓபனராக ஆடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. மற்றொரு ஓபனர் இடத்திற்கு அபிஷேக் சர்மா இருக்கிறார். இருவரும் நல்ல ஃபார்மில் இருக்கிறார்கள். அபிஷேக் சர்மா அடித்து ஆட சுப்மன் கில் துவக்கத்தில் நிதானமாக ஆடுவார். இது நல்ல காம்பினேஷனாகவும் பார்க்கப்படுகிறது. 3வது மற்றும் 4வது இடத்திற்கு திலக் வர்மா மற்றும் சூரியகுமார் யாதவ் இருக்கிறார்கள். இவர்களது இடத்தில் எந்த மாற்றத்தையும் செய்ய முடியாது. அடுத்து சிவம் துபே மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகிய 2 வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களும் பிளேயிங்கில் 11இல் இருப்பார்கள் என கருதப்படுகிறது. சுழலுக்கு சாதகமான மைதானங்களில் ஸ்பின்னர்களுக்கு எதிராக சிவம் துபேவால் அதிரடி காட்ட முடியும். இதனால்தான் சிவம் துபேக்கு பிளேயிங் 11இல் இடம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கருதப்படுகிறது. 7வது இடத்தில் ஜிதேஷ் சர்மா விளையாட முடியும். கடைசி நேரத்தில் களமிறங்கி அதிரடி காட்ட வேண்டிய கட்டாயத்தில் இவர் இருக்கிறார். ஒருவேளை ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிராக களமிறங்கி இவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றால் பாகிஸ்தானுக்கு எதிராக சஞ்சு சாம்சன் தான் 7வது இடத்தில் களமிறங்க வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. அடுத்து 8வது இடத்திற்கு அக்சர் படேல் இருக்கிறார். இப்படி முதல் 8 இடங்களிலும் நன்கு பேட்டிங் தெரிந்தவர்கள் இருப்பதால் பேட்டிங்கில் இந்திய அணி தொடர்ச்சியாக அதிரடி காட்டும் எனவும் கருதப்படுகிறது. ஒரே ஒரு முழுநேர ஸ்பின்னருடன் தான் இந்திய அணி விளையாட உள்ளது. அந்த இடத்திற்கு குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி இடையில் போட்டி இருக்கக்கூடிய நிலையில் மர்ம சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்திக்கு தான் அணியில் இடம் கிடைக்கும் எனவும் கருதப்படுகிறது. கடைசி 2 இடங்கள் வேகப்பந்து வீச்சாளருக்குத்தான். ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷிப் சிங் இருவரும் வேகப்பந்து வீச்சாளராக இருப்பார்கள். ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு போட்டியில் கூட வாய்ப்பு கிடைக்காது எனவும் கருதப்படுகிறது. மேலும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான இந்திய உத்தேச 11 அணியில் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா, ஜிதேஷ் சர்மா, அக்சர் படேல், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷிப்தீப் சிங்கர் ஆகியோர் இருக்கின்றனர். ஆசிய கோப்பை தொடர் 1983ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்று வருகிறது. இதுவரை ஒரு முறை கூட ஃபைனலில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய அணிகள் ஒன்றாக மோதியது கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பின்படி தொடரில் உள்ள 19 போட்டிகள் 18 போட்டிகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறும் இந்த ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் அணிகளுக்கு இடையான ஒரு போட்டி மட்டும் மாலை 5:30 மணிக்கு தொடங்குகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் கடுமையான வெப்பத்தை தவிர்ப்பதற்காகவும் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை போன்ற தெற்காசிய நாடுகளில் உள்ள கோடிக்கணக்கான ரசிகர்கள் தங்களுடைய வேலைகளை முடித்துவிட்டு போட்டிகளை கண்டு ரசிப்பதற்காகவும் இந்த நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம், ஆப்கானிஸ்தான், ஹாங்காங், ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஓமன் அணிகள் என 8 அணிகள் பங்கேற்கின்றன. மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.